வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 10 அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த அண்டர் ரேட்டட் படங்கள் அப்படின்னா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அந்த படம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி 10 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்களில் 9 படங்கள் கிரைம் த்ரில்லர் படம், ஒரே ஒரு படம் மட்டும் தான் த்ரில்லர் படம். பட் ஒருத்தான படம், பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1 அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ மீன் பிடிக்கக்கூடிய வேலையை செய்யறாரு. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி சீட்டு போறாரு. ஆனால் சீட்டு போட்ட நபரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் ஹீரோ கிட்ட பணத்தை கேட்க பணம் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ்ல நம்ம தான் குற்றவாளின்னு சொல்லி போய் ஆஜரானோம்னா நிறைய பணம் கொடுப்பாங்க, நம்ம 6 மாசத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு பெரிய ஆளுனும் அந்த கொலை குற்றத்துக்காக ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவை அவருடைய பொண்ணு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சிருக்கக்கூடிய சிலருடைய உதவி மூலமா காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. கடைசியா காப்பாத்தினாங்களா இல்லையா, உண்மையாவே அந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம சூப்பரா இருக்கும், ட்விஸ்ட்லாம் நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கோட் சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன திட்டம் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை காணவில்லைன்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நாள் கழிச்சு ஹைவேல ஒரு கார் மோதி எரிஞ்ச நிலையில இருக்கு. அந்த எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய காருக்குள்ள ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் எரிஞ்ச நிலையில இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஆக்சிடென்ட் கிடையாது, இது கொலையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2025 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார். அந்த கேஸ் என்னன்னா, வித்தியாசமான முறையில் ஒரே மாதிரி ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய 3 பேர் மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்து சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ரணம் அறம் தவறேல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிரைம் ஸ்டோரி எழுதி தரது, சிதஞ்ச உடல் பாகங்களுக்கு முகம் வரைஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பாதி எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய மனித உடற்பாகங்களை தனித்தனியா அட்டைப்பெட்டியில வச்சு சென்னையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிளேஸ்ல போட்டுட்டு போயிடறான் ஒரு மர்ம நபர். ஸோ இந்த ஒரு கேஸில் அந்த உடல் பாகங்கள் யாரோடது, அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அந்த நேரத்தில் சென்னையில் மர்மமான முறையில் ஒரு ஃபாதரியார் இறந்து போயிடுறாரு. அதே டைம்ல பிரபல டிவி அதிபருடைய ஒய்ஃபும் காணாம போயிடுறாங்க. இந்த ஒரு 2 கேஸையும் நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னும் சில பேர் மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பயங்கர சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, த்ரில்லிங்காகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன
ஆன வீரமே வாகை சூடும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ எஸ்ஐ ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய தங்கச்சி காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப லோக்கல் ரவுடியுடைய தம்பி நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை ஒன் சைடா லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை யாரோ கடத்தி கொலையும் செஞ்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம சூப்பரான படம், பயங்கர த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 7ஆவதா பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன V1 த அன்சால்வ்டு மர்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பொண்ணுடைய மர்டர் கேஸை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பெருசாக க்ளூ எதுவும் இல்லாத இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ கடைசியாக சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஓரளவுக்கு விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. IMDb 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 8ஆவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஆம்புலன்ஸ் டிரைவராக இருப்பாரு. அவருடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத நிலைமையில நம்ம ஹீரோ இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெட் பாடியை திருநெல்வேலியில் கொண்டு போய் நீ ஒப்படைச்சின்னா உனக்கு பணம் தருவேன்னு சொல்ல நம்ம ஹீரோ தனியால் அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. கடைசியாக அந்த டெட் பாடியை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. த்ரில்லிங்காகவும் இருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷ்னலாகவே கொண்டு போயிருப்பாங்க. கர்ணோஸோடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸ்ட்லேயும் அமேசான் பிரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 9ஆவதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வயசான லேடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை காணவில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கேஸை இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 கேஸையும் நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. கடைசியாக இந்த 2 கேஸையும் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கில்லர் யார் அப்படிங்கிறத யூகிக்க முடியாத அளவுக்கு எடுத்திருப்பாங்க. செம்ம ட்விஸ்டாகவே இருக்கும். இந்த படம் த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா OTTல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ரொம்ப பதட்டமாக ஒரு காரில் போயிட்டுருக்காரு. தெரியாமல் பைக்கில் வந்த ஒரு நபர் மேலே மோதிடுறாரு. அந்த நபர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை எடுத்து அவருடைய வண்டி டிக்கியில் வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிக்கவும் செய்கிறாரு. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஹீரோவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பதட்டமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.